நாடாளுமன்ற தேர்தலின் முதற்கட்ட வாக்குப்பதிவில் 60.03% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. நாட்டிலேயே அதிகபட்சமாக திரிபுராவில் 79.09% வாக்குகள் பதிவாகியுள்ளது. மிக குறைந்தபட்ச அளவாக பீகார் மாநிலத்தில் 47.49% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ஆனால் இவை தோராய வாக்குப்பதிவுதான் என்றும் இறுதி வாக்குப்பதிவு நிலவரம் இன்று வெளியாகும் என்றும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 39 மக்களவை தொகுதிகளில் மொத்தம் 69.46% வாக்குப்பதிவாகியுள்ளது. கடந்த தேர்தலை விட வாக்குப்பதிவு சதவிகிதம் குறைவு என தகவல் கூறுகிறது. இன்று நண்பகலில் இறுதி வாக்குப்பதிவு நிலவரம் வெளியிடப்படும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார். தற்போது பதிவான வாக்குகள் அனைத்தும் ஜூன் 4ஆம் தேதி எண்ணப்படுகின்றன. தமிழகத்தில் அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் 81.48% வாக்குகள் பதிவாகியுள்ளன. குறைந்தபட்சமாக மத்திய சென்னையில் 53.91% வாக்குகள் பதிவானது. சென்னையில் பயன்படுத்தப்பட்ட வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 3 வாக்கு எண்ணும் மையங்களில் வைக்கப்பட்டு உள்ளன. வடசென்னை தொகுதிக்கான வாக்குப்பெட்டிகள் ராணிமேரி கல்லூரிக்கும், மத்திய சென்னை தொகுதிக்கான வாக்குப்பெட்டிகள் லயோலா கல்லூரிக்கும், தென் சென்னை தொகுதிக்கான வாக்குப்பெட்டிகள் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கும் கொண்டுவரப்பட்டன. மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராதாகிருஷ்ணன் இந்த பணிகளை பார்வையிட்டார். சென்னையில் வாக்கு எண்ணும் மையங்களில் அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்திருக்கிறார். அரசியல் கட்சியினர் வேட்பாளர்கள் பார்க்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அனைத்து வாக்கு எண்ணும் மையங்களிலும் துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். கட்டுப்பாட்டு மையத்திலிருந்தே கண்காணிக்கும் வசதி செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கு பதிவான வாக்குகள் வாக்குச்சாவடி மையங்களில் சீலிடப்பட்டு பலத்த பாதுகாப்புடன் 39 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. தமிழகத்தில் 39 வாக்கு எண்ணும் மையங்களிலும் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. முதல் அடுக்கில் துணை ராணுவ படையினரும், 2வது அடுக்கில் தமிழ்நாடு அரசின் சிறப்பு காவல் படையினரும், 3வது அடுக்கில் தமிழ்நாடு காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் மட்டும் சுமார் 1 லட்சம் வாக்காளர்களின் பெயர் பட்டியலில் இருந்து விடுபட்டுள்ளதாக குற்றஞ்சாட்டிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தேர்தல் ஆணையம் நியாயமாக செயலாற்றியதா என கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் குளறுபடி ஏற்பட்ட இடங்களில் மறு வாக்குப்பதிவு செய்ய கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். திமுக கூட்டணி 40 இடங்களிலும் வெற்றி பெறும் என்ற சிதம்பரம் தொகுதி விசிக வேட்பாளர் திருமாவளவன் டெல்லியில் ஆட்சி மாற்றம் நிகழ வாய்ப்பு இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார். சிதம்பரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழ்நாட்டில் இருந்து தீர்ப்பை எழுதக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவளித்திருக்கிறார்கள் என்ற தகவல்கள் வட இந்தியாவுக்கும் பரவும் எனவும் கூறினார். அதுவே இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று நம்புவதாக திருமாவளவன் தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் திட்டமிட்டு குளறுபடி நடந்துள்ளது குறித்து விசாரிக்கப்பட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சரும் நீலகிரி பாஜக வேட்பாளருமான எல் முருகன் குற்றம் சாட்டினார். உதகையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இறந்தவர்களின் வாக்குகள் கூட இருப்பதாகவும் ஆனால் உயிருடன் இருப்பவர்களின் வாக்குகள் இல்லை எனவும் விமர்சித்தார். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எல் முருகன் கூறினார். தந்தை இல்லாமல் வாக்குச்சாவடிக்கு சென்றது மனவேதனை அளித்ததாக விருதுநகர் தேமுதிக வேட்பாளர் விஜயபிரபாகரன் மதுரை திருமங்கலத்தில் கூறினார். மதுரை திருமங்கலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் முதலில் அப்பாதான் வாக்களிப்பதை சொல்லிக் கொடுத்தார் எனவும் அப்பா இல்லாமல் வேட்பாளராக இருப்பது வேதனையாகத்தான் இருக்கிறது என்றும் வருந்தினார். துக்கத்தை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மக்களை சந்திப்பதாக விஜயபிரபாகரன் கூறினார். கர்நாடகாவில் இன்று நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்றுகிறார். சிக்கபெல்லாபூரில் நடைபெறும் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் பிரதமர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். மேலும் கோலார் மக்களவை தொகுதி வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் செய்யும் அவர் அதனைத் தொடர்ந்து பெங்களூரு அரண்மனை மைதானத்தில் மாலையில் பிரச்சார பேரணி நடத்தவும் திட்டமிட்டுள்ளார். கர்நாடகாவில் வரும் 26 மற்றும் மே 7ஆம் தேதி என 2 கட்டங்களாக மக்களவைத் தேர்தல் நடைபெறுகிறது.
கேரளாவில் பிரியங்கா காந்தி இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். திருவனந்தபுரம், பத்தனம்திட்டா, சாலக்குடி ஆகிய தொகுதிகளில் காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். அவருடன் ராகுல் காந்தியும் செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கேரளாவில் 20 மக்களவை தொகுதிகளுக்கும் வரும் 26ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. காங்கிரஸ், பாஜக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்காக கேரளாவில் உள்ள வயநாடு, பாலக்காடு, கோட்டயம், திருவனந்தபுரம் ஆகிய இடங்களில் பாஜக தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா திறந்த வாகனத்தில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அமேதியில் போட்டியிட்டால் தோல்வி அடைந்து விடுவோம் என்ற பயத்தில்தான் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி வயநாடு தொகுதியில் போட்டியிடுவதாக ஜே.பி. நட்டா குற்றஞ்சாட்டினார். பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா போன்ற தடை செய்யப்பட்ட அமைப்புகளை காங்கிரஸ் ஆதரிக்கிறது என்றும் அவர் கூறினார். சத்தீஸ்கர் மாநிலத்தில் நக்சல் அச்சுறுத்தல் உள்ள பஸ்தர் மக்களவை தொகுதியில் பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த தொகுதியில் 14,72,000 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக நக்சலைட்டுகள் அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் 60,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு படையினரின் கண்காணிப்புடன் வாக்குப்பதிவு நடைபெற்றது. கடற்படை துணை தளபதியாக தற்போது பணியாற்றி வரும் வைஸ் அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி ஏப்ரல் 30 முதல் கடற்படையின் அடுத்த தளபதியாக மத்திய அரசு நியமித்துள்ளது. தற்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் ஆர் ஹரிகுமார் ஏப்ரல் 30ஆம் தேதியுடன் சேவையிலிருந்து ஓய்வு பெறுகிறார். இதனையடுத்து புதிய கடற்படை தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதி நியமிக்கப்பட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணியை 8 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி லக்னோ அணி அபார வெற்றி பெற்றது. லக்னோவில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த சென்னை அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 6 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன்கள் எடுத்தது. 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய லக்னோ அணி 19 ஓவர்களில் 2 விக்கெட் இழப்புக்கு 180 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்றது. பஞ்சாப் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் 9 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை இந்தியன்ஸ் அணி த்ரில் வெற்றி பெற்றது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று சண்டிகரில் நடைபெற்ற 33வது லீக் ஆட்டத்தில் மும்பை, பஞ்சாப் கிங்ஸ் அணிகள் மோதின. முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன்கள் எடுத்தது. 193 ரன்கள் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய பஞ்சாப் அணியை மும்பை அணி 19.1 ஓவரில் 183 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்தது. அரியலூர் கீழப்பழூரில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் 300க்கும் மேற்பட்டவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் அவர்கள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஓசூரில் ஒரு சிலரின் பெயர் வாக்காளர் பட்டியலில் இல்லை என கூறப்பட்டதால் அதிர்ச்சியடைந்த அப்பகுதியினர் வாக்களிக்க முடியாமல் திரும்பி சென்றனர். உதகை மலை கிராமங்களில் நூற்றுக்கணக்கானோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இல்லாததால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ஒசூர் அருகே தற்ற அள்ளி கிராமத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் திமுகவினர் கள்ள ஓட்டு போட முயன்றதாக நாம் தமிழர் கட்சியினர் வீடியோ ஒன்றை எடுத்ததாக தெரிகிறது. அப்போது திமுகவினருக்கும் அவர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. தகவலின் பேரில் அங்கு வந்த அதிகாரிகள் இருதரப்பையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி அனுப்பி வைத்தனர். இருப்பினும் இதுகுறித்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பர்கூர் DSP-யிடம் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூரில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த லட்சுமி, குருசாமி, இசக்கிமுத்து, அம்முமுத்து ஆகியோர் வாக்களிக்க வந்தபோது அவர்களின் வாக்குகள் செலுத்தப்பட்டதாக தேர்தல் அலுவலர் தெரிவித்தனர். இது தொடர்பாக வாக்குப்பதிவு மையத்திற்கு வெளியே இருந்த பாஜகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் தேவனூரில் அதிமுக நிர்வாகி ஒருவர் கட்சி துண்டு அணிந்தபடி மூதாட்டி ஒருவரை வாக்குச்சாவடிக்கு அழைத்து சென்று வாக்குப்பதிவு செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாமகவினர் அதிமுகவினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. அதிமுகவினருக்கு ஆதரவாக விடுதலை சிறுத்தை கட்சியினர் வந்ததால் அவர்களையும் பாமகவினர் தாக்கினர். காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். சிதம்பரம் அருகே அரியகோஷ்டி கிராமத்தில் பூத் ஸ்லிப் வழங்கும் இடத்தில் கூட்டம் கூடியதை தட்டி கேட்ட போலீசாருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது.
அப்போது இந்து முன்னணி நிர்வாகி மாணிக்கம் என்பவரை போலீசார் வலுக்கட்டாயமாக வாகனத்தில் ஏற்றிவிட்டு பின்னர் இறக்கிவிட்டனர். இதையடுத்து மாணிக்கம் காயமடைந்ததாக பரங்கிப்பேட்டை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருச்சி நடுப்பட்டியைச் சேர்ந்த காங்கிரஸ் பிரமுகருக்கு 2 மையங்களில் வாக்கு இருப்பதாக கூறப்படுகிறது. இதையடுத்து அவர் நடுப்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தியும் கல்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் ஆதார் அட்டையை காண்பித்தும் வாக்களித்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக திமுக அதிமுகவினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டதால் போலீசார் இரு தரப்பினரையும் சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை சுத்தேரி அரசு உயர்நிலைப் பள்ளியில் வாக்குச்சாவடி மையங்களை ஆய்வு செய்ய அமைச்சர் காந்தியின் மகன் வினோத் காந்தி சென்றார். 100 மீட்டர் இடைவெளிக்குள் கார் வந்ததால் பாமகவினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். இதனால் அவர்களுக்குள் தகராறு ஏற்பட்டது. இதனையடுத்து அமைச்சரின் மகன் காரை எடுத்துக்கொண்டு வெளியேற முயன்றபோது ஒருவர் காரின் பின்பக்க கண்ணாடியை உடைத்தார். இதனால் அங்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வித்யாராணி போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். மேட்டூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குள்ளமுடையானூர் பகுதிக்கு காரில் வந்த அவரை பாமகவினர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் நாம் தமிழர் கட்சி மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களிடையே மோதல் ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து போலீசார் சமாதானப்படுத்திய நிலையில் போலீசாருடன் வித்யாராணி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். காவல்துறைக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கிறோம். உண்மை என்னன்னு கேளுங்க சார். நாங்க இப்போ அதான் சொல்றோம், நீங்க பாதுகாப்பா நிக்கல. பெண் வேட்பாளர் குடிச்சிட்டு வந்து பேசிருக்காரு. பேட்ச குத்திட்டு வந்து குடிச்சிட்டு குடி போதையில ஒரு பெண் வேட்பாளரை வந்து திட்டுறாங்க. அதை வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க இல்லையா? நாங்க வந்து தேர்தல் ஆணையத்திலேயே நாங்க புகார் கொடுக்குறோம், காவல் நிலையத்தில் கொடுக்குறோம். பெண் வேட்பாளருக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்குறீங்க? பூத்துல பேசிட்டு இருக்காரு, நீங்க நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு. எனக்கே இந்த நிலைமைனா மற்ற பெண்களுக்கு என்ன? உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சிகளில் ஒன்றான மீனாட்சி அம்மனுக்கும் பட்டாபிஷேகம் செய்து வைக்கும் விழா கோயிலில் உள்ள அம்மன் சந்நிதி ஆறுகால் பீடத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பகவதிபாளையம் பிரிவில் வெள்ளக்கோவில் கிளைக்கால்வாய் சங்க விவசாயிகள் தேர்தலை புறக்கணித்து கருப்பு கொடி ஏந்தி தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர். PAB பாசன கால்வாயில் தண்ணீர் திருடப்படுவதை எதிர்த்தும் சமச்சீர் பாசன வசதியை வலியுறுத்தியும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வாக்காளர் அட்டையை ஒப்படைத்தனர். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் அதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்திய முன்னாள் அமைச்சர் தங்கமணியுடன் திமுக நிர்வாகிகள் தகராறு செய்தனர். திமுக நிர்வாகிகள் தாக்கியதில் அதிமுக நிர்வாகி ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் சம்பவம் குறித்தான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரவி வருகிறது. திண்டுக்கல் பேருந்து நிலையம் அருகே வாக்குச்சாவடியில் வைத்து பாஜக மாவட்ட தலைவருக்கும் மாவட்ட காவல் துணை கண்காணிப்பாளருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தனது ஆதரவாளர்களுடன் வாக்குச்சாவடி அருகே நின்று பேசிக் கொண்டிருந்த பாஜக மாவட்ட தலைவர் தனபாலை DSP நாகராஜன் கலைந்து போகச் சொன்னதால் தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. வணக்கம் போது என்ன பண்ணுவீங்க?
கோவை பாப்பநாயக்கன் புதூர் பகுதியில் வாக்குச்சாவடி அருகே பூத் ஸ்லிப் வழங்கும் இடத்தில் திமுக நிர்வாகி கூட்டம் கூட்டியதாக கூறப்படுகிறது. இதை கண்டித்த போலீசாருடன் திமுக நிர்வாகி பாக்யராஜ் என்பவர் வாக்குவாதம் செய்த நிலையில் ஒரு கட்டத்தில் போராட்டம் நடத்த முயன்றது பரபரப்பை ஏற்படுத்தியது. இதில் போலீசாருக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் இடையே கைகலப்பான நிலையில் திமுக நிர்வாகியை போலீசார் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். திருப்பத்தூர் ஆம்பூர் கஸ்பா பகுதியில் உள்ள வாக்குச்சாவடி வாசலில் பாஜகவின் வழக்கறிஞர் பிரிவு நிர்வாகி கோகுல் தரப்புக்கும் மாவட்ட பாஜக துணைத் தலைவரான அன்பு தரப்பிற்கும் இடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. முன்விரோதம் காரணமாக இரு தரப்பும் மோதிக்கொண்டதாக கூறப்படும் இந்த சம்பவத்தில் கோகுலின் தரப்பினரை கைது செய்ய கோரி அன்புவின் ஆதரவாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ராமநாதபுரம் எம்பி நவாஸ்கனி உறவினரின் கார் கண்ணாடியை பாஜகவினர் உடைத்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நவாஸ்கனியின் உறவினர் நிசாம் என்பவர் பரமக்குடி பாரதியார் பள்ளியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பார்வையிட சென்றுள்ளார். அப்போது அதிகளவு பாஜகவினர் இருந்ததாகவும் அது குறித்து நிசாம் கேள்வி எழுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் நிசாமின் கார் கண்ணாடியை உடைத்து காரை பாஜகவினர் முற்றுகையிட்டுள்ளனர். கேரள மாநிலம் பத்மநாப சுவாமி கோவிலில் நடைபெறும் ஆராட்டு விழாவுக்காக வரும் 21ஆம் தேதி திருவனந்தபுரம் சர்வதேச விமான நிலையம் 5 மணி நேரம் மூடப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நிறைவு விழாவின் முக்கிய நிகழ்வாக பத்மநாப சுவாமி உற்சவரை சங்குமுகம் கடலில் நீராட செய்வதற்காக திருவனந்தபுரம் விமான நிலையம் வழியாக கடற்கரைக்கு எடுத்து செல்லப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி தெப்ப உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தேரில் எழுந்தருளிய அம்மனை திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழகம் புதுச்சேரியில் நடைபெற்ற நிலையில் சென்னை தேனாம்பேட்டையில் முதல்வர் ஸ்டாலின் வாக்களித்தார். விதிமுறைகளின்படி தான் வந்த வாகனத்தை தொலைவில் நிறுத்திவிட்டு நடந்தே சென்று வாக்குச்சாவடியில் வரிசையில் காத்திருந்தார். பின்னர் தனது மனைவி துர்கா ஸ்டாலினுடன் ஜனநாயக கடமையை ஆற்றினார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது சொந்த ஊரான சேலம் எடப்பாடி சிலுவம்பாளையத்தில் குடும்பத்தோடு வாக்களித்து தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார். மனைவி ராதா, மகன் நிதின்குமார், மருமகள் திவ்யா ஆகியோருடன் சென்று வரிசையில் காத்திருந்து வாக்களித்தார். வடகொரியாவில் உள்ள மேற்கு கடல் பகுதியில் ஹவ்சால்-1 ரா-3 என்ற ஏவுகணையையும் பயால்ஜி என்ற விமானத்தை தாக்கி அழிக்கும் ஏவுகணையையும் பரிசோதிக்கப்பட்டுள்ளது. வேகமாக வளர்ந்து வரும் அறிவியல் வளர்ச்சிக்கு ஏற்ப போர்க்கருவிகளில் தொழில்நுட்பங்களை புகுத்தும் நடைமுறையின் ஒரு பகுதியாக இந்த இரு சோதனைகளும் நிகழ்த்தப்பட்டிருப்பதாக வடகொரிய செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. கர்நாடகாவின் தாசரஹள்ளி பகுதியைச் சேர்ந்த பரசுராம ஹதிமானி, அவரது மனைவி, மகன், மகள் இரவில் வீட்டின் மொட்டை மாடியில் தூங்கிக் கொண்டிருந்த நிலையில் மர்ம கும்பல் ஒன்று சுவரேறி குதித்து வந்து அரிவாளால் வெட்டியுள்ளனர். இதில் 4 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னணியில் வியாபார போட்டி மற்றும் குடும்ப பிரச்சினை இருப்பதாக கூறப்படும் நிலையில் தீவிர விசாரணை நடத்தி வரும் போலீசார் கொலையாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர்.
தருமபுரி மாவட்டம் தாளநத்தம் கிராமத்தில் 4 வயது சிறுவன் தான் ஓட்டு போட்டே ஆக வேண்டும் என அழுது அடம்பிடித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. ஏன் அல்ற அலுப்பையா? சரி ஏன் அல்ற சாமி? சொல்லு ஏன் அல்ற? சொன்னாதான் இதுல பார்த்தாங்கன்னா உன்னை ஓட்டு போடுறதுக்கு விடுவாங்க. சொல்லு. யாருக்கு ஓட்டு போடுற? 18 வயசு ஆனதான் அண்ணாவுக்கு ஓட்டு போட முடியும். இப்ப ஓட்டு போட முடியாது. இப்ப திரும்ப அண்ணாவுக்கு தான் ஓட்டு போடுவியா? தருமபுரி மாவட்டம் ஜக்கம்பட்டியில் உள்ள வாக்குச்சாவடியில் போலீசாருக்கும் திமுக நிர்வாகிகளுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. வாக்குச்சாவடி அருகே திமுக நிர்வாகிகள் கூட்டம் கூட்டியதை போலீசார் கண்டித்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒகேனக்கல் காவல் ஆய்வாளரை திமுக மாநில வர்த்தக அணி துணை செயலாளர் பி தர்மச்செல்வன் பகிரங்கமாக மிரட்டல் விடுத்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. வேலூர் கோணாவாட்டில் அரவிந்தன் என்பவரது வாக்கை வேறொருவர் செலுத்தி சென்றதாக கூறி விசிக புரட்சி பாரதம் கட்சியினர் தேர்தல் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். கோவை பல்லடத்தில் வாக்களிக்க வந்த சட்டமன்ற உறுப்பினரின் காரில் இருந்து அதிமுக கொடியை அகற்றுமாறு பாஜகவினர் தகராறில் ஈடுபட்டனர். வேலூர் வேப்பம் பகுதியில் வாக்குச்சாவடிக்கு மதுபோதையில் வந்து தகராறு செய்த ஊராட்சி மன்ற தலைவர் நவகிருஷ்ணன் என்பவர் போலீசாரின் சட்டையை பிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். சேலம் முழுவாடி கேட் பகுதியில் வாக்குச்சாவடி முன்பு வாக்கு சேகரித்ததால் பாமக மற்றும் திமுகவினருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தூத்துக்குடி SS பிள்ளை மார்க்கெட் அருகே திமுக மற்றும் அதிமுக கட்சியைச் சேர்ந்த வழக்கறிஞர்களுக்கிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பானது. திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே பாஜகவின் வாக்குச்சாவடி முகவரை வாக்குச்சாவடிக்குள் அனுமதிக்கவில்லை என்று கூறி தேர்தல் அதிகாரிகளுடன் பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வாக்குவாதம் செய்தார். திருவண்ணாமலை கலசப்பாக்கத்தில் திமுகவினர் பணப்பட்டுவாடாவில் ஈடுபடுவதாக கூறி பாஜக வேட்பாளர் அஸ்வதாமன் தேர்தல் அதிகாரிகளிடம் புகார் அளித்த நிலையில் அதிகாரிகளுக்கும் திமுகவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. சென்னை ஸ்டெல்லா மேரிஸ் மகளிர் கல்லூரி வாக்குச்சாவடியில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 21 பேர் ஒன்றாக சென்று மக்களவைத் தேர்தலில் வாக்களித்தனர். கடந்த 1977ஆம் ஆண்டு முதல் அனைத்து தேர்தல்களிலும் குடும்பத்துடன் ஒன்றாக சென்று வாக்களிப்பதே தங்களின் இயல்பு என்று அவர்கள் தெரிவித்தனர். வாக்களித்த பின்பு 21 பேரும் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குஜராத் மாநிலத்தில் உள்ள காந்திநகர் தொகுதியில் பாஜகவின் சார்பில் மீண்டும் போட்டியிடும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அப்போது குஜராத் முதல்வர் பூபேந்திர பட்டேலும் உடனிருந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமித்ஷா, பிரதமர் மோடி வாக்காளராக உள்ள தொகுதியும் அத்வானி, வாஜ்பாய் ஆகியோர் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதியுமான காந்திநகரில் போட்டியிடுவதை பெருமையாக கருதுவதாகவும் கூறினார். மேற்குவங்க மாநிலத்தில் 3 மக்களவை தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் பல இடங்களில் வன்முறைகள் வெடித்தன. கூச் பிஹாரில் உள்ள சந்தாமாரி பகுதியில் அதிக வன்முறைகள் பதிவாகியுள்ளன. ஜல்பைகுரி தொகுதியிலும் வன்முறைகள் நிகழ்ந்துள்ளன. பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் கல்வீசி தாக்கிக் கொண்டதோடு இரு கட்சியினரும் தற்காலிக முகாம்கள் அலுவலகங்களை சூறையாடினர். இதனால் மக்கள் அச்சமடைந்தனர். கேரள மாநிலம் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள பண்ணையில் வாத்துக்கள் தொடர்ச்சியாக இறந்து வந்தன. அங்கு நடத்தப்பட்ட சோதனையில் வாத்துக்களுக்கு ஏவியான் இன்ஃப்ளூயன்சா என்ற பறவை காய்ச்சல் தொற்று பரவி இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த பகுதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் சுற்றளவில் வளர்க்கப்படும் 21,537 பறவைகளை அழிக்கும் பணிகள் தொடங்கியுள்ளது. மேலும் பறவைகளின் இறைச்சி, முட்டைகளை உண்ணவும் விற்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மசாலாவில் அதிக ரசாயனம் இருப்பதாக கூறி சிங்கப்பூர் அரசு கடும் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது. மீன்கறி மசாலாவில் அனுமதிக்கப்பட்ட வரம்பை மீறி எத்திலீன் ஆக்சைடு இருப்பதாக சிங்கப்பூர் உணவு முகமை தெரிவித்துள்ளது. இதையடுத்து மீன் கறி மசாலாவை சந்தைப்படுத்துதல் மையங்களில் இருந்து திரும்ப பெற இறக்குமதியாளருக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த தயாரிப்புகளை வாங்கிய வாடிக்கையாளர்கள் அதை பயன்படுத்த வேண்டாம் என்றும் வாங்கும் இடத்தை தொடர்பு கொண்டு விசாரணைகளை மேற்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
இலங்கையில் கடந்த ஆண்டிலிருந்து தற்போது வரை 8000 படை வீரர்கள் சேவையை விட்டு வெளியேறியுள்ளனர். இவர்களில் 197 பேர் அதிகாரிகள் என தெரியவந்துள்ளது. கடந்த மார்ச் மாதத்தில் மட்டும் 9 அதிகாரிகள் மற்றும் 442 வீரர்கள் வெளியேறியுள்ளனர். இவர்கள் பெரும்பாலும் பொருளாதார பிரச்சினைகள் மற்றும் நிர்வாக பிரச்சினைகள் காரணமாக ராணுவத்தை விட்டு விலகியுள்ளதும் தெரியவந்துள்ளது.